மத்த டீம்ல உள்ளவங்க பாக்ஸிங் ரிங்குக்குள்ள போறப்ப மாசான என்ட்ரி கொடுக்குறாங்க. அதை பார்த்த ஜோஜுவோ நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னோட டீமோட ஆளுங்க உள்ள போறப்ப பாட்டு பாடி மேல அடிச்சு அனுப்பி வைக்கிறான். உள்ள போனவனோட டீம்மேட்டோ ஒரே அடியில நாக் அவுட் ஆகிடுறான். தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டா மயக்க தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துடுறான். அடுத்த தடவை ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு அவன் டீம்ல இருக்கிற ஹைட்டான ஒரு ஆளை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. உள்ள போனவனும் அதே மாதிரி ஒரே அடியில நாக் அவுட் ஆகி வெளியில வந்துடுறான். அவனையும் தூக்கிட்டு வந்து பெட்ல போடுறாங்க. அங்க இருக்கிற டாக்டர் உங்க டீம்ல இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொன்னா பெட் அரேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நக்கல் பண்ண அதை பார்த்த கோச்சோ கோவமாகி கத்திடுறாரு. அடுத்தவங்க டீம்ல இருக்க ஒரு சின்ன பையனை நம்பிக்கையே இல்லாம உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா உள்ள போனவனும் பயங்கரமா சண்டை போட்டு அப்பனும் டீம்ல இருக்கிறவன நாக் அவுட் பண்ணி ஜெயிச்சிடுறான். அதனால இந்த டீமுக்கு இப்ப ஒரு நம்பிக்கை கிடைக்குது. அடுத்த மேட்ச் ஜோஜுக்கு தான் தெரிய வரப்ப அவன் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுறான். எப்படி அது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பாக்ஸிங் ரிங்குக்குள்ள போகிறான். முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு பாக்குறான். ஆனா கடைசியா இவன் அடி வாங்கி நாக் அவுட் ஆகிடுறான். இல்ல வந்ததும் அங்க இருக்கிற எல்லாரும் ஜோஜுவை பார்த்து கிண்டல் பண்ணவும் அவன் சோகமாகிடுறான். அதே நேரம் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்த பொண்ணு சூப்பரா விளையாடவும் அவளை பார்த்ததும் நம்ம ஜோஜு தோத்து போனதை மறந்துட்டு ஜாலியாகிடுறான். அடுத்தது அவங்க டீம்ல இருக்கிறவன் பயந்துகிட்டு மேட்ச் விளையாட முடியாதுன்னு சொல்ல நம்ம ஜோஜு அவன் கிட்ட போய் மோட்டிவேட் பண்ணி அவனை விளையாட வைக்கிறான். அப்புறம் நாக் அவுட் ஆகாம விளையாடுறான். ஆனா பாயிண்ட்ஸ் கம்மியானதுனால தோத்து போயிடுறான். இப்போ இவங்க டீம்ல கடைசியா இருக்கிற ஆள் மேட்ச் விளையாட போறப்ப ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க வாக் ஓவர் கொடுத்துட்டு ஓடிருங்க, அதே மீறி விளையாண்டா உங்களை கொன்னுடுவோன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.